உன்னை நினைச்சு நினைச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இப்போ நம்ம பார்த்துருக்குறது எடிட்டிங் ஃபீவர். நான் உங்கள் எஸ்கே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மெல்ட்டிங்கான லவ்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் சின்ன மாற்றங்களாக செஞ்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்துடும். இப்போ இதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு பேக்ரவுண்டில் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, சிம்பிள் தான் இந்த வீடியோ, பட் அப் டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இமேஜ் தான் வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த டைமர் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிட்டதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ட்ராக் ஆகிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூஸ் பண்ணுற மொத்த மெட்டீரியலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளஸ் கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பாருங்கள், கேண்டில் இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி வைக்கணும். இப்போ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. க்ரோமா கீ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேயே இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே இருக்குன்ட்டு. ஸ்க்ரால் பண்ணிட்டே வருங்க. மேட் மாஸ்க் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, மேட் மாஸ்க் கீன்னு இருக்குது கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், டெஃபினின்னு இருக்குது பார்த்தீங்க, அதை எனேபிள் பண்ணுங்கள். ஃபெதரை வந்து ஃபுல்லாக 0ல் எடுத்துன்னு வச்சுட்டு இப்போ பாருங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. திரும்ப க்ரோமா கீயை போயிட்டு அந்த தெர்மலைசேஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வைங்க. ஃபுல்லாக எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணுங்க, எவ்வளோ க்ரீன் ஸ்க்ரீன் மறையிற அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்யூரேட்டாக மறையணும் க்ரீன் ஸ்க்ரீனு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையால் ட்ராக் பண்ணி அந்த கரெக்டாக அந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அந்த கேண்டில் எப்படி பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆசமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிறதுக்கே அதை பொசிஷன் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி என்ன ப்ராப்ளம் வராது. வச்சாச்சா? பட் கலர் வந்து லைட்டாக லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதை என்னது பிரைட்னஸ் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு அது மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கேண்டில். திரும்ப எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு பிரைட் அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பிரைட் அண்ட் கான்ஸ்டன்ட் போய்ட்டு அங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக மாறுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ அதை சும்மா நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ நான் அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்டார்டிங்கில் மூவ் பண்ணி வைக்கிறேன். கொஞ்சம் வரல, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில் மட்டும். இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஃபுல்லாக மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஸ்க்ரீன் 20 வரைக்கும் நான் கட் கொடுத்துறேன். இந்த லெவலில் வச்சுட்டு செலக்ட் ஆயிலேஸ் கொடுத்துட்டு கட் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பேக் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிரிக்ஸை நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை பாருங்கள், உன்னை நினச்சின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக செலக்ட் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்றேன். காப்பி பண்ணிவிட்டு எப்பவும் போல் இதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போது கலர் சூஸ் பண்ணலாம். கலர் நான் ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் வந்து ஒரு 40, இப்போதைக்கு 44 ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்டர் கிங் இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை பொசிஷன்ஸ் வரையா நான் அப்படியே 1 by 1 வைக்கிறேன். ஏன்னா லைனாக இருக்க மாதிரி கொஞ்சம் அது சென்டரில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்குது சின்னதாக இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலில் வச்சுட்டு கரெக்டாக அங்கே பாருங்கள் இது மாதிரி வச்சுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வச்சுட்டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி
க்ரீன் ஸ்க்ரீன் அந்த கேண்டில் இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் பார்த்த மாதிரி. அது மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மேஜர்ஸ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு கொடுத்துட்டு வீடியோ கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலீட் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். உன்னை நினச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் கீ அனிமேஷன் ஆட் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா நான் இதை வீடியோ மேக் பண்ணது வந்து இன்னொரு அலைட் மோஷன் வெர்ஷனில் யூஸ் பண்ணேன், லேட்டஸ்ட் வெர்ஷனில். அதுக்கப்புறம் XML கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு இருந்துச்சு, அதனால் ஓல்டர் வெர்ஷனுக்கு வந்துட்டேன். நீங்கள் எந்தெந்த வெர்ஷனில் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் எஃபெக்ட் மட்டும் இந்த வெர்ஷனில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஓல்டர் வெர்ஷன். XML ஃபைல் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் இருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுவும் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்விரில்லுன்னு இருக்கு பாருங்கள், இந்த எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் என்கிட்ட என்னது ஓல்டர் வெர்ஷனில் இல்லை, நான் நியூ வெர்ஷனில் ரெடி பண்ணும்போது இருந்துச்சு. அதே அப்படியே XML ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் லிங்க் கொடுக்க வீடியோக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான். அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வர இருங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாறிச்சா. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன், எண்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு பாருங்கள். இதை வாவ் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எக்ஸில் வச்சு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒயில் பண்ணிட்டேன். அதை எடுத்து வந்து ஒரு -800 லெவலில் வச்சுங்க. சாரி 1000 போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி. 896 வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். 2 கீ அனிமேஷன், ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன், அப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணதுனா இந்த எஃபெக்ட்ஸ் மட்டும் தான், ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்ஸ் தான். நீங்கள் வேணால் இதில் எப்படி இந்த எஃபெக்ட்ஸ் இல்லைன்னா சர்க்கிள் ரிப்பிள்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்கும். அதை டிஸ்ட்ராக்ஷன் வேப்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு சர்க்கிள் வேப்னர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற வெர்ஷனில் அந்த எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்றவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணிங்க. இருக்கிறவங்க நார்மலாக எப்போவுமே போய் அதை யூஸ் பண்ணிங்க. ட்ரிபுலன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எஃபெக்ட்ஸ் 4 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம், இது ஒன்று ஆட் பண்ணியாச்சா. பேரலாக்ஸ் XYன்னு இருக்கு பாருங்கள், இதை 0லே விட்டுருங்க ரெண்டுமே. எவால்யூவேஷன் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள், ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவால்யூவேஷனை ஒரு 2.73 வச்சுட்டேன். ஸ்கேலுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ், 0.98 வைக்கிறேன். ஸ்ட்ரெச்சு வந்து 1.30 சாரி வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் 0.98 வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம் இருங்க. 0.86 வச்சுக்கிறேன். சீடு எதுவும் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் 1ல் வந்து நான் ஸ்கை ப்ளூ சூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்டர்ஸ்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை 8 வச்சுட்டு கலர் வந்து ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் கலர் 1ல். கலர் 2னால் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒயிட்டே வைக்கிறதுனால வைங்க, நான் லாஸ்ட்டில் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணி சரி பண்ணிடுவேன். நீங்கள் ஒயிட்டே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. திரும்ப எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன், ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு க்ளோ எஃபெக்ட் ஒன்று வைக்கணும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாரி இதுலேயும் இல்லை, ஒப்பாசிட்டி எட்ஜில் வாங்க. இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எட்ஜில் க்ளோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓவராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ளோ எஃபெக்ட்டு. ரேடியஸை வந்து ஒரு 2 லெவலாக இருங்க வரேன், ஒரு எவ்வளோன்னு தெரில, ஒரு 15, 16, 17. க்ளோ லெவல் வந்து ஒரு 17 வைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆல்ஃபா லெவலில் வந்து அப்படியே வச்சுறேன் ஃபுல்லாக 1ல். ஹார்ட்னஸ் வந்து 0.37 வைக்கிறேன். க்ளோ எஃபெக்டில் போய் கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிங்க. ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நார்மல் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வச்சுட்டு இப்போ பேக் கொடுத்துட்றேன். இப்போது லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணோம். திரும்ப எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஆட்டோ ஷேக், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட்டோ ஷேக்கை கிளிக் பண்ணிட்டு மேக்னிட்டிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேக்னிட்யூட், அதை வந்து ஒரு 7, 6 அந்த லெவலில் வச்சுங்க. சீடு வந்து ஒரு 2, 4 சாரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல்லாக நெயில் டச் ஆகிட்டே இருக்குது,
அதனால தான் கொஞ்சம் மாறிட்டே இருக்குது, சர்ன்னு மாறி போயிட்டுருக்கு பாயிண்ட்ஸு. ஒரு 13.53 இந்த லெவலில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி 13 பாயிண்டில் எந்த லெவல்னாலும் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 14 வந்துட்டுனா சாரி 14ல் வச்சுங்க. 14.43 எவால்யூவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். எவால்யூவேஷன் மாறல இருங்க. எவால்யூவேஷன் வந்து ஒரு 3.44ல் வச்சுங்க. சீடு வந்து ஒரு 5ல் வந்து விட்டுருங்க. ஆல்ஃபா வந்து ஒரு 38 37 அந்த லெவலில் வச்சுங்க. ஸ்கேல் 100ல் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட எஃபெக்ட்ஸ் திரும்ப ப்ளே பண்ணுற பாருங்கள். எனக்கு இந்த எஃபெக்ட்ஸ் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வேறு எதனா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிளெண்டிங் அண்ட் வெப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்னஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் அந்த நல்லா ஒயிட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒயிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை சரியோ தப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்தா தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் செகண்ட் லைன் காப்பி பண்ணிவிட்டு வந்துடுறேன். காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண லேயர் வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்து பேஸ்ட் கொண்டு வரேன். பேஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுனா லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வேறு 1 by 1 வச்சு நீங்கள் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி வைக்கணும்னு தோந்தோ லைனு அது மாதிரி வச்சுங்க. நான் எப்போவுமே இது மாதிரி ஆர்டர் வைஸாக வச்சு தான் எனக்கு பழக்கம். அப்போ தான் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். அதனால் நான் அதே மாதிரி எல்லாத்தையும் ஆர்டராக பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைன் எல்லாம் வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன் ஆர்டர் வைஸில். இப்போ ப்ளே பண்ணுறேருங்க. உன்னை நினச்சி உருகி போனேன் மெழுகா. கொஞ்சம் லென்த் வருது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன் அந்த லைனில். இப்போது அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை இப்படியே ட்ராக் பண்ணி தேர்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் வந்துடுறேன். தேர்ட் லிரிக்ஸ் நெஞ்சை உதச்சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்களா செகண்ட் லேயரை, டூப்ளிகேட் பண்ணது செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எப்போ போல் அதேமாதிரி பேஸ்ட்டு கொடுத்துறேன். வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டு நான் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போதும் ஓகேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேண்டிலுக்கு உன்னை நினச்சி உருகி போனேன் மெழுகா அப்படியே செம்ம ஃபேவரட் சாங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இதில். இப்போ வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன், சேனல் லோகோ வாட்டர் மார்க்கு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ரீவியூ காட்டுறேன். அந்த ப்ரீவியூ காட்டிட்டு எப்படி சேவ் பண்ணிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகும், எல்லா வீடியோஸும் கொஞ்சம் ப்ராப்ளம்னால டெலிட் ஆகிடுச்சு. அதனால் திரும்பவும் ஒரு எல்லா டெலிட் ஆன வீடியோலாம் திரும்ப ஒன்று நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு 2 அது மாதிரின்றதில் அது ஃபுல்லாக அப்லோட் ஆக முடியுதா இதுவும் போட முடியும் போஸ்ட்டு. நியூ ட்ரெண்டிங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் வைக்கணும் அதனால. ஓகேங்களா? நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் எல்லோரும் ஃபாலோ கொடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட்டாக ப்ரிவ்யூ காட்டேன், இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் சாங் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 25 செகண்ட்ஸ் அந்த லெவலில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். செம்ம ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேவரட் சாங் இது, லவ்லி சாங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மெல்ட் ஆகிடு இதை கேட்டால் அப்படியே கொஞ்சம் ஹார்ட் மெல்ட் ஆகிறதுக்கு, அதனால தான் ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் நான் கொடுங்க. ரெசல்யூஷன் ஃபுல் ரெசல்யூஷன் வச்சா ஹை குவாலிட்டியில் இருக்கும், இல்லை நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன், எம்பி எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும், அதனால் அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் எனிவேன்னு கேட்கும், எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துடலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணாதுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.